இந்த லைஃப், இந்த டைமு, இந்த மினிட்ஸ், இந்த செகண்ட்ஸ் யாருக்கு வேண்டியும் காத்திருக்காது. அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும். அச்சோ, மொபைல் வேற சார்ஜர்ல கிடக்க, சார்ஜர் போடாம விட்டோம். கிறுக்கு பிடிக்குது. இந்த சார்ஜர் ஆவுக்கு அரை மணிக்கூர் ஆகும். அது வரைக்கும் இப்படி குரங்கு வித்ததான் காட்டிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. நான் பாட்டு என் பாட்டுக்கே புலம்பிட்டு இருக்க வேண்டியிருக்கு. சாமி, மொபைல் இல்லாம ஒரு அணுவும் அசைய மாட்டேங்க. கிட்டி, என்ன ஒரே ஃபீலிங்காவே இருக்கா? ஆமாடி, இந்த 8ஆம் கிளாஸ் படிக்க ஊந்தி மலை என்னை அடிச்சுட்டாடே. அடிச்சிட்டாளா? நீ திருப்பி அடிக்க வேண்டியதானே? பெரிய விளாச்சேன்னு பார்த்தேன். பெரிய விளாச்சேனாக்கி நாளா என்னை யார் அடிச்சாலும் திருப்பி அடிச்சிருவேன். அப்படியா? யார் அடிச்சாலும் அடிச்சிருவியா? ஆமா, தப்பு நான் செய்யாம என்னை யார் அடிச்சாலும் திருப்பி அடிச்சிருவேன். அப்படியா? அப்போ மழை அடிச்சா, ஆ வெயில் அடிச்சா? ஆய், ஏண்டி சொல்லு, நீ திருப்பி அடிக்கவ தானே? குளிர் அடிச்சா? நான் போறேன். உங்ககிட்ட எதுவுமே பேச முடியாது. நில்லுடி, நில்லு, சொல்லிட்டு போ. புயல் அடிச்சா என்னடி செய்வ? திருப்பி அடிச்சிருவியா? புயல் புயல். தலையில கை வைக்காத. தலையில கை வச்சா எனக்கு பிடிக்காது. ஆமா, தலையில கை வச்ச என்னடி செய்திருவேன்? தலையில கை வைக்காத, பிடிக்காது எனக்கு. ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்க. தலையில கை வச்ச என்ன பண்ணிடுவேன்? சொல்லிட்டே இருக்கேன், தலையில கை வைக்காத. ஐயால, தலையில கை வைக்காத வைக்காதன்னு சொல்லிட்டு இருக்கேன். யாருக்கிட்ட? சாரு சாரு காத்து. அங்க அந்த மழை பெய்து புயல் காத்த அடிச்சிட்டு கிடக்கு. அவன் புயலுக்கு என்ன பேர் வைக்கலான்னு தத்தடிச்சிட்டு கிடக்கான். உனக்கு சார சார காத்தடிக்கியா? மாசம் 30,000 சம்பளம் வாங்குறவனும் இஎம்ஐ கட்டுறேன், கமிட்மெண்ட் இருக்கு, கஷ்டமா இருக்கு, கடனா இருக்குன்னு சொல்றான். மாசம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறவனும் இஎம்ஐ கட்டுறேன், கமிட்மெண்ட் இருக்கு, கடனும் கஷ்டமாவும் இருக்குன்னு சொல்றான். அப்ப யாரு தாண்டா வாங்குற சம்பளத்துல ஹாப்பியா கஷ்டமும் கடனும் இல்லாம வாழ்றா? ஒரு 50 ரூபா ஒரு பயில்ட்டையும் கடன் வாங்க முடிய மாட்டேங்கு. உன்னோட நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்படா. எனக்கு மட்டும் தானே தெரியும். நான் நாசமா போக காரணமே என்னோட இந்த நல்ல மனசுதான். என்ன கேச்சுண்டு, என்னடி இது? இதுதான் கேமிலாசனம். கேமிலாசனமா? அப்படின்னா என்ன? இது எங்க மாஸ்டர் இப்ப ரீசெண்டா கண்டுபிடிச்ச யோகா மெத்தட். ஆமா, இதனால என்ன யூஸ்? யூசஸ் இன்னும் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சதும் அப்டேட் பண்றோம். நியூஸ்ல பாருங்க. திவ்யா, என்னடா? நீ யாரையோ நினைச்சு வாழா வெட்டியா இருக்க போற. நான் உன்னையே நினைச்சு வெட்டியா வாழாம இருக்க போறேன். இப்ப மட்டும் என்னடா வாழுது? பட, வெட்டியா வாழாமையே இரு. வீட்டுக்கு மூத்த பிள்ளையா பிறந்தா வேலைக்கு போனோமா, கடைக்குட்டியா பிறந்தா கடைக்கு போனோமா. ஏண்டி, அப்ப நடுவுல பிறந்தனா நடு ரோட்டுக்கு போனோமா? எம்மோ, சீ, உச்சா போறதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வீட்ல செகண்ட் ஃப்ளோர்ல போய் நீ நேத்தைக்கு உச்சா இருந்துட்டு வந்துட்டியாமே. அந்த அங்கிள் வந்து ஒரே சத்தம் போட்டுட்டு போறாங்க. அதான் அவங்களுக்கு காட்டுறதுக்கு. அப்படியாச்சும் நான் அந்த டக்காய்ஸ் வாயே என்னோட டோட்டல் இமேஜ் டேமேஜ் ஆயிட்டு. சரிம்மா, நீங்க ஒரு பாட்டில் எடுத்துட்டாங்க. எதுக்குடா? அந்த பாட்டில்ல என்னோட உச்சாவை பிரிச்சு அவனோட வாஷ் பேசன்ல ஊத்திட்டு வரேன். அப்புறம் யாராவது டுட்டு வந்து இங்க சுசு இருந்தா அங்க உச்சா இருந்தான்னு சொல்லுவாங்க. டுட்டு குண்டு கிரேயா மாறிட்டு வர்றது யாருக்குமே தெரியாம போச்சு போல. என்ன வெயிலுடா சாமி.
அடிக்கிற வெயில பார்த்தா வெயில போனா மூளை வளைஞ்சு முழங்காலுக்கு வந்துடும் போல இருக்கு. இந்த மாதிரி அடிக்குது வெயில். சே. கிட்டிமா, உலகத்திலேயே எல்லாரும் ஒரே ஒரு பூவை கண்டா மட்டும் பயப்படுவாங்க. அது என்ன பூ எனக்கு தெரியுமா? உலகத்திலே எல்லாரும் பயப்படுவாங்களா? அது என்ன பூடி? பாம்பு. ஐயோ, மொக்க ஜோக்கா சொல்லி என்ன பாடா படுத்துறாளே. நீயே உட்காரடி, நான் போறேன். டேய், 2 தற்கொலைங்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஓனர் இல்லாதப்ப பக்கத்து வீட்டு சொட்ட மாமா வீட்டுல போயிட்டு பாலத்தடி குஷ்னு வந்துருக்கீங்க. அவன் என்னை அசிங்கமா கேக்குறான்டா. அது கூட பரவாயில்ல, நீ நக்கி சாப்பிடுறியா இல்ல நாண்டுகிட்டு சாப்பிடுறியான்னு கேக்குறான்டா. ஒரே அசிங்கமா போச்சுடா. இனி எப்படா நான் அவங்க வீட்டு ரோசி மூஞ்சில முடிப்பேன்? நான் வேணான்னு சொன்ன கேட்டேன். நீ இப்ப பாரு அவன் என்ன வந்து திட்டுறான். டே கரீஷு, நீ அந்த வேலையை பார்த்து விட்டியா? ஐயோ, எனக்கு வர்ற கோவத்துக்கு ரோசி முன்னாடி நக்கி சாப்பிடுறியா நாண்டுகிட்டு சாப்பிடுறியான்னு கேட்டானே அந்த அங்கிள். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் அவ்வளவு சிறுபடி வாங்கியிருக்கேன். வாங்கினதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சமா. முந்தா நாள் வாங்கினேன், நேற்று வாங்கினேன், இன்னைக்கு கூட இப்ப ஒரு சிறுபடி வாங்கிட்டு தான் போனேன். இந்த தர்மராஜுக்கு எவனோ சூனியம் வச்சுட்டானுங்களா? சர்ச்சிலே வந்து பிரேயர் பண்ணிட்டு இருந்தனா தூங்குனேன்னா என்ன அர்த்தம்? கேளுங்க என் கதைய. தர்மராஜ் என் பேரு. இந்த தர்மராஜுக்கு ஏத்த ஜோடி இன்னும் கிடைக்கல. எங்க அம்மா எனக்கு பொண்ணு பார்த்து பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. அப்பதான் பக்கத்து வீட்டு ஆண்டி சொன்னாங்க, தர்மராஜ இந்த படி இந்த சர்ச்சில் போய் வேண்ட சொல்லுங்க, உங்க தர்மராஜுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும்னு. நானும் வந்தேன். காலையிலேருந்து வந்து முத்தங்கால் போட்டு நல்ல பிரேயர்ல உட்கார்ந்தாச்சு. பிரேயர்ல உட்காரும் போதே நம்மளுக்கு எவனோ வேண்டாதவன் இருந்து சூனியம் பண்ணி விட்டான். அப்படியே தூங்கிட்டேன் பாருங்க. சரி, பாரதிகளுக்கு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணி சொல்லிட்டு பெஞ்சு கடியிலேயே படுத்து தூங்கியாச்சு இந்த தர்மராஜ். என்ன இருந்தாலும் இந்த தர்மராஜுக்கு ஏத்த ஜோடி தர்மராணி வாரது வரைக்கும் இந்த தர்மராஜ் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டானே. என் தர்மராணி வந்த பிறகு என் தர்மராணிக்கு கையை கோர்த்துட்டு தான் இந்த தர்மராஜா வெளியே போவேன். தர்மராணி, நீ எங்க இருக்க? சீக்கிரம் வந்து இந்த தர்மராஜாவுடைய கையோடு கை கோர்த்துக்கோ. எப்பா விடிஞ்சனம் மொபைல முதல் ஆளா எடுத்து எவனாச்சும் நமக்கு மெசேஜ் போட்டிருக்கான்னு பாக்குற சுகமே தனிதான். காலையில எழும்புனதும் மொபைல் பார்க்க கூடாதான். அடடே, அப்படியா? நல்ல தகவலா இருக்கேன். நீ எங்க படிச்ச? நானா காலையில மொபைல்ல பார்த்தேன். குண்டானி பொடியா சைடு. அனல் காத்து வீசுதே, வேஷம் போல பேசுதே, அலையாத வெளியில வெயிலு கண்ண கட்டுதே, உடம்பு வேர்த்து கொட்டுதே. வாவ், வாட் a timing டா. நீ பேச ஆரம்பிச்சாலே பக்கத்துல எறும்பு வருதுடி. ஆமாண்டா, ஏன் வருது? ஏன்னா நீ ஸ்வீட்டா பேசுறடி. சீ போடா பொறுக்கி. முறைச்சு பாக்குறா ஒரு சிரிக்கி, அவ கிடக்குறா கிறுக்கி. உன் கவிதையில விழுந்துட்டண்டா வழுக்கி. மறுபடியும் முறைச்சு பாக்குறா அந்த சிரிக்கி, அவ கிடக்குறா அரக்கி. அரக்கி உங்க எலும்பை நொறுக்கி அடுப்புல கொண்டு போய் இறக்கி முதல்ல எங்களை புடிடி மேனா மினிக்கி. ஏப்ல என்ன மாமா? உன் தங்கச்சி மியோ ஒரு நேரம் கை சும்மா இருக்க மாட்டேங்கு. எப்ப பாரு மொபைல் தான். நீ வேற மாமா, எதையாவது சொல்லிட போறேன். இந்த அரிப்பு சிறங்கு வரவங்க கை கூட கொஞ்ச நேரம் சும்மா இருக்குமாமோய். இந்த டச்சு போன் வச்சிருக்காங்களே அவங்க கை ஒரு நேரம் சும்மா இருக்காது. அதுவும் சரிதான் பிள்ளை. சொன்னா நம்ம கெட்டவங்க ஆயிரியம்.
எல்லாரும் ஐஸ் அலர்ட்டா வைங்கடா. மின்னல் மாதிரி வருவான், ஜன்னல்ல பக்கத்துல போயிடுவான். யார பத்திடா சொல்ற? ஆடா அவன் தான்டா. இந்த ரிசல்ட் வந்ததுப்போ எத்தனை மார்க்கு, எந்த காலத்துல சேரப்போற, என்ன பொறுப்பெடுக்க போறான், ஆளுக்கால தேடி கிளாயிட்டே இருக்காங்க. வீட்டுல தான் நான் எப்படி சொல்லுவேன்? 4 வாரத்துல போயில ஐட்டம் தான்னு அண்டவா நீண்டாங்க.